கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை அப்போஸ்தலர் அதிகாரம் 14 வசனம் 15. மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நம்மை கர்த்தர் தம்முடைய சாயலில் உருவாக்கினார். அவருடைய சுவாசத்தை நமக்கு தந்தபோது நாம் ஜீவனை பெற்றோம். யாக்கோபு 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் உண்டாக்கின கிரியைகளில் நாம் முதற்பலனாகும்படியாக நம்மை விசேஷித்தவர்களாய் அவருடைய சாயலில் அவருடைய கரங்களினால் நம்மை உருவாக்கினார். அப்படிப்பட்ட தேவனை ஒருபோதும் நாம் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்லுக்கும் மண்ணுக்கும் நம்மை உருவாக்க நமக்கு ஜீவனை தரத்தக்கதான வல்லமை உண்டோ என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களாகிய நம்மை கர்த்தர் ஞானவான்களாய் படைத்துள்ளார். அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிறவர்களாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். மண்ணோ ஒரு மரமோ ஒரு கல்லோ எப்படி நம்மை உருவாக்க முடியும்? அது எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 14:15 மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். மரத்துண்டையும் மரத்தையும் கல்லையும் மண்ணையும் வைத்து இதுதான் தேவன் என்று வணங்குகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டத்தார் மனிதனையே தெய்வமாக வணங்குகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை தேவ வாக்காக எடுத்து அவர்களை மனிதனை வணங்கி மனிதனுக்காக வாழ்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தந்த ஞானத்தை பயன்படுத்தி அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நாம் திரும்புவோம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இவைகளிலுள்ள யாவற்றையும் எல்லா ஜீவ ஜந்துக்களையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் அவர். ஆனால் படைத்தவராகிய அவரை விட்டு படைப்பாகிய சூரியனை வணங்குகிறோம், விலங்குகளை வணங்குகிறோம். அது எவ்வளவு மதிகேடான காரியம் என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவர் ஒருவரே நமக்கு ஜீவனை தந்தவர். பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வழி அவர் ஒருவரே. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்பொழுதே அவரிடம் திரும்புவோம். அவரை பற்றி கொண்டு நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாடுகளையும் அவர் மாற்றி நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆனால் இதை அறியாமல் உம்மை விட்டு வழி விலகி வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து உம்மிடமாய் திரும்பத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படி நீர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாய் எல்லா ஜனங்களும் உம்மை அறிய நீர் சுத்தமாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து உமக்குள்ளாக வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.